Hey guys, welcome to my channel and welcome to Thursday Summer Tutorial Day. இன்னைக்கு கொஞ்சம் காமெடி ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலி எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கவனிச்சேன் என்னோடைய இன்ட்ரோ ஃபுட்டேஜ் காணோம். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம ஃபவுண்டேஷன் போட்டோம்னா இல்ல மேக்கப் ஜென்ரலா போட்டா கிரே ஆகுதுன்னு சொல்லுவாங்க, சிலர் டார்க் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு 3 டிப்ஸ் நான் கொடுக்க போறேன், என்ன பண்ணா அந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படின்றதுக்கு. ஸோ அந்த 3 டிப்ஸ் என்னென்ன, நான் எப்படி அதை ஃபாலோ பண்றேன் அண்ட் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரும் இன்னைக்கு காமிக்க போறேன், நீங்க என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றது. ஸோ இன்னைக்கு வீடியோல நீங்க அதான் பார்க்க போறீங்க. இப்போ இன்ட்ரோவும் முடிஞ்சிருச்சு. ஃபேஸ் வாஷ்க்கு நான் என்னுடைய டெர்மா வைவ் சென்சிட்டிவ் ஸ்கின் கண்டிஷனுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த கிளென்சர் நான் என்ன பண்ணுறேன்னா வாரத்தில் ஒரு 3 நாள் அந்த மாதிரி என்னுடைய ஸ்கின்ல நான் இன்கார்பரேட் பண்ணிட்டு இருக்கேன். இது பேசிக்கலாக ரொம்ப 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 மைல்டு, ரொம்ப ஜென்டில் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் ஆளுங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனில் நிறைய ஆசிட் பேஸ்டு ஸ்கின் கேர்லாம் புதுசாக இன்கார்பரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்பப்போ என்னுடைய ஸ்கின்னுக்கு கொஞ்சம் ரொம்ப நார்மலான நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நான் இன்கார்பரேட் பண்ணிக்கிறேன். நிறைய கெமிக்கல்ஸ் இல்லாத மாதிரி. சம்டைம்ஸ் நான் ஹேண்ட்மேட் சோப்ஸ் யூஸ் பண்ணுறேன், சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரொம்ப ஜென்டில் கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் இந்த கிளென்சர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது இல்லை இரிட்டேஷன் ரேஷஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப சூதிங்காக காமிங்காக நல்லா இருக்குது ஸ்கின்னுக்கு. இது ஒரு ஜெல் பேஸ்டு கிளென்சர். அது பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஃபேஷியல் ஹேர் ரேசர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கான அப்டேட்டட் வீடியோ நான் சீக்கிரமாக உங்களுக்கு கொடுக்குறேன், கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ அது நான் ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஐப்ரோஸ் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணிவிட்டு நான் என்னுடைய ஃபேஸில் ஒரு ஷீட் மாஸ்க் போட்டுக்கிட்டேன். ஏன் போட்டேன்னா போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் எனக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷன் வேணும்னு தோணுச்சு, அதனால நான் ஷீட் மாஸ்க் போட்டுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் ஸ்கின் ப்ரெப்பிங்க்கு. இது நீங்கள் அவசியமாக பண்ணணும்னு கிடையாது, அதாவது ஷீட் மாஸ்க் போடணும் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஃபேஸில் நான் நியூட்ரிடம் வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் போட்டுக்கிறேன். ஸோ இதில் வைட்டமின் இ இருக்குது, எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நான் கொஞ்சமாக இந்த ப்ராடக்ட் எடுத்து என்னுடைய ஸ்கின்னில் நான் அப்படி ப்ரெஸ் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி என் ஸ்கின்னில் இந்த சீரம் இருக்குது, நான் ஷீட் மாஸ்க் போட்டதோட சீரம் அப்படியே இருக்குது. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணலை. இதே மாய்ஸ்சரைசரே நான் என்னுடைய அண்டர் ஏரியாலையும் நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், உங்களுக்கு என்ன ஸ்கின்னாக இருந்தாலும் மாய்ஸ்சரைசர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவேன், தெளிவாக சொல்லுவேன், எது நீங்கள் வச்சுக்கலாம் எது நீங்கள் வச்சுக்க வேணாம், யார் எது வச்சுக்கணும் அப்படின்றது. நான் சொல்கிறத தவிர்த்து வேறு ஏதாவது போட வேணாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, அப்படி இருக்காதீங்க, போடுங்க. இன்றைக்கி நான் காமிக்கிற வீடியோ அதே ஸ்டெப்பில் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஒரு சமைக்கிறீங்க, ஒரு சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா நான் வெங்காயம் இன்றைக்கி போடல, தக்காளி இன்றைக்கி போடல, பருப்பு இன்றைக்கி போடல அப்படின்னா கண்டிப்பாக சாம்பாரோட ரிசல்ட் எப்பயும் நீங்கள் பண்ணுற ஒரு ப்ராப்பர் சாம்பார் மாதிரி இருக்காது, ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் மேக்கப்பும். ஃப்ரம் பேஸ், ஃப்ரம் ஸ்க்ராட்ச் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ரிசல்ட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்னுடைய ஸ்கின்ல நான் மாய்ஸ்சரைசர் போட்டு கொஞ்சம் நேரம் ஆயாச்சு. இது குவிக்காக என்னுடைய ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிக்கும். இதுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டே ஆகணும். ஸோ நிறைய பேர் சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, நான் நிறைய ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு விட்டேன்னா என்னுடைய ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்குது, ஆயிலி ஆகிற மாதிரி இருக்குது, வேர்க்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு லேசாக வேர்க்குது. ஸோ வேர்க்குது, முகம் க்ரே ஆகுது சன்ஸ்க்ரீன்லாம் போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்றது ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் லேயர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காருங்க, ஃபேன் கீழே உட்காருங்க, ஏசி போட்டு உட்காருங்க, அந்த மாதிரி உட்காருங்க. உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னை நீங்கள் பில்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான டைம் ஒதுக்கிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் நார்மல் சன்ஸ்கிரீனோட நிறுத்திக்கோங்க. நான் கொஞ்சமாக என்னுடைய சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் யூஸ்வலாக எப்படி அப்ளை பண்ணுவேன்னா ப்ரெஸ் மட்டும்தான் பண்ணுவேன் என் ஸ்கின்ல. இப்போ அப்படி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணேன், இதுக்கு அப்புறம் எப்படி பண்ணுவேன்னு தெரியல. பட் இப்போ நான் சன்ஸ்கிரீன் இப்படி தான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய ஃபேஸ் அண்ட் நெக்கில் நான் இந்த மாதிரி திக்காக நிறைய இருக்க மாதிரி போட்டுப்பேன். சன்ஸ்க்ரீன் போட்டால் இப்படி தான் உங்கள் முகம் இருக்கும். பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு நீங்கள் டிவியில் பார்க்குற மாதிரி ஒரு க்ரீம் போட்டோன்னே புளிவோடு இருக்குது பாருங்கள், அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஆயிலியாக இருக்கும், க்ரீமியாக இருக்கும், ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும், ப்ளூயிஷாக ஒயிட்டிஷாக. அதுவும் மெயினாக டஸ்கி ஸ்கின்ல நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் செம்ம அன்இவனாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேக்கப் எதுவும் போட போகிறது இல்லைன்னா ஒரு பிக்மெண்ட் இருக்கக்கூடிய காம்பேக்ட் பவுடர், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் மேபிளின், இல்லைனா எலேகல் ப்ரெஸ் பவுடர், இல்லைனா நிக்ஸ் கான்ஸ்டா போன்ஸ்டா
ப்ரெஸ்ட் பவுடர்ஸ், இந்த மாதிரியான ப்ரெஸ்ட் பவுடர்ஸ் நீங்கள் எடுத்து, பிக்மெண்டேஷன் இருக்கிற மாதிரியான ப்ரெஸ்ட் பவுடர்ஸ் எடுத்து, உங்கள் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ப்ரெஸ்ட் பவுடர்ஸ் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னை செட் பண்ணிக்க போகிறீங்க. இன்றைக்கி நான் மேக்கப் பேஸ் வந்து உங்களுக்கு பில்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் போட்ட அப்புறம் ஒரு 1 or 2 minutes நீங்கள் வந்து விட்டுடலாம், வேறு வேலை ஏதாவது செய்யலாம். அகைன் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் காத்தோட்டமான இடத்துல உட்காருங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிறேன். நார்மல் டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய ஸ்கின்ல இதை வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இது என்ன பண்ண போது, எக்ஸஸ் ப்ராடக்ட் ஏதாவது இருந்ததுன்னா அது இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து உறிஞ்சு எடுத்துரும். ஸோ உங்களுக்கு நிறைய க்ரீம் ப்ராடக்ட், நிறைய ஹெவியான ப்ராடக்ட் லேயர் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ இது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 minute டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் தேவையான ப்ராடக்ட்டை ஆல்ரெடி உறிஞ்சு எடுத்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு உங்கள் ஸ்கின்ல இப்படி ப்ரெஸ் பண்ணி எக்ஸஸ் ப்ராடக்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். தேய்ச்சிடாதீங்க, அது ப்ராடக்ட்டை மூவ் பண்ணிவிடும், ப்ரெஸ் மட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ ப்ரைமர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆப்ஷனல். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணலாம், ஒன்று நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி உங்கள் பேஸ் இருக்குது, ப்ரைமர் இல்லாமல் எப்படி உங்கள் பேஸ் இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். நான் ப்ரைமர் இல்லாமலும் வந்து போடுவேன், ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாக்கியாக தான் இருக்குன்னும் போது நம்ம ஃபவுண்டேஷன் அழகாக போய் ஒட்டிக்கும். அந்த ஸ்மூத்தான ஒரு கேன்வாஸ் நமக்கு ஆல்ரெடி வந்துருச்சு, ஆல்ரெடி நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டதுனால. நான் எதுக்கு ஒரு அடிஷ்னல் ஸ்டெப்பாக இந்த ப்ரைமர் வந்துட்டு என்னுடைய ஒரு டெய்லி மேக்கப்பில் கூட நான் இன்கார்பரேட் பண்ணிப்பேன், இல்லை வெளியில் போகிற டைமில் நான் இன்கார்பரேட் பண்ணிப்பேனா, இது என்னுடைய மேக்கப் வந்துட்டு நான் போடும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கும். ஸோ சம்டைம்ஸ் நான் ப்ரைமர் இல்லாமல் போடுறேன் அப்படின்னா என்னுடைய ஃபேஸ் மேக்கப் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி ஆகும். டைம் ஆக ஆக ப்ரைமர் போட்டேன்னா அது அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ நான் என்னுடைய ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும், இதுதான் யூஸ் பண்ணணும்னு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் ஸ்டெப்ஸ் பற்றி மட்டும்தான் சொன்னேன். நான் ஒரு நிக்ஸ் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பட் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸாக வாங்குங்க. 100 rupee ப்ராடக்ட், லெஸ் தென் 100 rupees இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட், லோக்கலில் கிடைக்கிற ப்ரைமர்ஸ், க்ரீம் ப்ராடக்ட்ஸ், ஃபவுண்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, அது ஒர்க் ஆகாது. உங்கள் ஸ்கின்னுக்குன்னு வரும்போது கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ப்ரைமரும் ஒரு ஒயிட் பேஸ்டு க்ரீமி மூசி ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கேன்றதுனால இந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட்டிஷ் காஸ்டோடு இருக்குது. இதுக்கு மேலே நம்ம பிக்மெண்ட் போட்டோன்னே எல்லாமே சரியாயிடும். அடுத்த ஒரு ப்ராடக்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராடக்ட். முக்கியமாக உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ், ஃபவுண்டேஷன் கிரே ஆகிற ப்ராப்ளம், டிஸ்கலரேஷன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வேணும். இது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மேக்கப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் பயங்கரமாக பிடிக்கும். ட்ரஸ்ட் மீ, எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபேஸ் மேக்கப் ரொட்டீன் வந்துட்டு மாறி இருக்கா அப்படின்ட்டு யாராவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் வந்துட்டு தெரியப்படுத்துங்க. ஸோ நான் வந்துட்டு ஆரஞ்ச் கரெக்டர் பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். ஸோ ஆரஞ்ச் கரெக்டர் அல்டிமேட் கேம் சேஞ்சர். எஸ்பெஷலி உங்களுக்கு பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது, டிஸ்கலரேஷன்ஸ், அன்ஈவன் ஸ்கின் டோன் இதெல்லாம் இருக்குது. உங்கள் மேக்கப் வந்துட்டு பார்க்குறதுக்கு எண்டில் கிரே ஆகுது, இல்லை ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் இன்வெஸ்டிங் ஆன் திஸ் ப்ராடக்ட். ஓகே, கன்சிடர் கிடையாது, கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதில் நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஆரஞ்ச் கரெக்டர் பதிலாக ஆரஞ்ச் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணவா, ரெட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணவா அப்படின்றது. அது டெம்பரவரியாக ஒர்க் ஆகும், பட் எனக்கு வந்து அதனுடைய ரிசல்ட் அந்த அளவுக்கு பிடிக்கல. அதனால தான் நான் ஒரு கன்சிலரே வந்து யூஸ் பண்ணிக்க சொல்கிறேன். ஏன்னா லிப்ஸ்டிக்ஸ் வந்துட்டு என்னென்னா அது ஒரு மாதிரி க்ரீமி சாட்டின் ஃபினிஷ் மாய்ஸ்சரைசிங் இதோட இருக்கும். நீங்கள் உங்கள் ஸ்கின்னில் அதை போடும்போது என்ன ஆகும்னா, போடக்கூடாது தப்பு அப்படின்னு கிடையாது, பட் போட்டிங்கன்னா எனக்கு என்னுடைய ஸ்கின்னில் நான் என்ன ஃபேஸ் பண்ணேன்னா சீக்கிரமாக வந்து ஆயிலி ஆகிடும், ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்கும் நான் லிப்ஸ்டிக் போட்ட இடம்லாம். ஸோ அதனால் எனக்கு வந்து அது பிடிக்கல. மேலே போடுற நீங்கள் ஃபவுண்டேஷன் அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பேட்சி ஆகிடும், நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் நீங்கள் உங்கள் ரொட்டீனில், மேக்கப் ரொட்டீனில் இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கே நீங்கள் இதை அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் பேசிக்கலாக உங்களுடைய ஸ்கின்ல எங்கெல்லாம் வந்து டிஸ்கலரேஷன் ப்ராப்ளம் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து போட்டுக்க போகிறீங்க. எனக்கு இந்த டெம்பிள்ஸ், அண்டர் ஐ ஏரியா, இந்த சைட்ஸ், அப்புறம் இந்த வாயை சுற்றி இருக்க ஏரியாவில் வந்துட்டு அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து மாறும், கிரே ஆகும், டிஃப்ரெண்ட்டாக தெரியும், எனக்கு அன்ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கெல்லாம் வந்துட்டு ஆரஞ்ச் கரெக்டர் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கை வச்சு நம்ம இதை வந்துட்டு செட்டில் பண்ணிட்டோம். ஜென்டிலாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுறோம். நிறைய ப்ராடக்ட் எடுக்காதீங்க, நிறைய எடுத்திங்கன்னா ஃபவுண்டேஷன் போட்ட அப்புறம் அந்த ஆரஞ்ச் வந்து வெளியில் கொஞ்சம் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். நான் தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ கையில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பஞ்ச் எடுத்து இதுக்கு மேலே நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ ஏதாவது எக்ஸஸ் ப்ராடக்ட் இருந்ததுன்னா அது இந்த ஸ்பஞ்ச் வந்து எடுத்துரும். இந்த ஸ்பஞ்ச் வந்து பேக் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து. ஸோ உங்களுடைய பிக்மெண்டேஷன் அளவை பொறுத்து நீங்கள் ரெட் கலர் யூஸ் பண்ணணுமா, ரெட்டிஷ் ஆரஞ்ச் யூஸ் பண்ணணுமா, இல்லைனா ஆரஞ்ச் யூஸ் பண்ணணுமா, இல்லை பீச் யூஸ் பண்ணணுமான்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். உங்களுக்கு பிளாக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஒரு ரெட் போய்க்கோங்க. நீங்கள் ரொம்ப டஸ்கி டார்க் டீப்பர் சாக்லேட் ப்ரௌன் ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா ரெட் கலர் போய்க்கோங்க. ஒரு மீடியம் டு டார்க் ஸ்கின் டோனில் இருக்கீங்க, உங்களோட பிக்மெண்டேஷன் ரொம்ப
டார்க்காக இருக்குது அப்படின்னா ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கரெக்டாக போய்க்கோங்க. அகைன் மீடியம் டு டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கீங்க, உங்களோட பிக்மெண்டேஷன் அந்தளவுக்கு இல்லை, ஆனால் ஒரு டார்க் ப்ரௌனாக இருக்குது, டிஸ்கலர்டாக இருக்குன்னா நீங்கள் ஆரஞ்சு மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஃபேர் ஸ்கின் டோன், வீட்டிஷ் இந்தியன் வீட்டிஷ் ஸ்கின் டோன் இல்லைனா ஃபேர் ஸ்கின் டோனில் இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ்லாம் மட்டும் ப்ராமினெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈதர் ஆரஞ்சு இல்லைனா பீச் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் என்னுடைய ஸ்பஞ்ச் வச்சு இதில் இருக்க எக்ஸஸ் ப்ராடக்ட்லாம் வந்துட்டு நான் எப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இதே நீங்கள் ஃபேஸ்லேயும் ஒரு வாட்டி வந்து ரன் பண்ணலாம். இதுவும் என்ன பண்ணணும்னா உங்களுடைய அந்த சன்ஸ்க்ரீன், ப்ரைமர் அதெல்லாம் இருக்க எக்ஸஸ் ப்ராடக்ட்லாம் வந்துட்டு இந்த ஸ்பஞ்ச் வந்து உறிஞ்சிக்கும். ஸோ இப்போ நான் ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஒரு கன்சீலர் எடுத்து என்னுடைய ஆரஞ்சு மேலே நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த கன்சீலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக லைட்டராக இருக்க ஷேட் கிடையாது, என்னுடைய ஸ்கின் டோனுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு கலர் தான். இப்போது என்னுடைய கண்ணம் கலருக்கும் இந்த கன்சீலர் கலருக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் என் கழுத்தோட பார்த்தீங்கன்னா தெரியும் என் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது, அதுதான் நான் மீன் பண்ணுறேன். நான் வந்துட்டு இந்த சன்ஸ்க்ரீன்லாம் போட்டதுனால ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் காஸ்ட்டோடு இருக்குது. அப்படி இல்லாமல்னா இதான் என்னுடைய வந்து ஸ்கின் கலருக்கு வந்துட்டு இது மேட்சிங்காக இருக்கும். ஸோ நான் இந்த கன்சீலர் போட்டு இந்த ஆரஞ்சு எங்கெல்லாம் போட்டனோ அங்கே மட்டும் போட்டுட்டு மறுபடியும் இதை வந்து பிளெண்ட் பண்ணுறேன். இது அந்த ஆரஞ்சோட இன்டென்சிட்டியை கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஸ்கின்ல வந்துட்டு நம்ம ஆரஞ்சை போட்டுட்டு அதை கன்சீலும் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு ஃபவுண்டேஷன் போட போகிறோம். இந்த லாரியல் இன்ஃபாலிபிள் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஃபவுண்டேஷன் எடுத்து என்னுடைய ஸ்கின்ல நான் வந்துட்டு யூஸ்வலாக போடுற மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா அந்த சன்ஸ்க்ரீன் கொடுத்த அந்த ஒயிட்டிஷ் காஸ்ட் அது எல்லாத்தையும் வந்து இது இன்ஸ்டண்ட்டாக அப்படியே டப்புன்னு வந்துட்டு கவர் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டிப், உங்களுடைய பேஸ் கிரே ஆகாமல் இருக்கிறதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன், ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுறது. அடுத்தது ப்ராப்பரான ஷேட் ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் யூஸ் பண்ணுறது. இப்போ நான் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் கன்சீலர், ஆரஞ்சுக்கு மேலே போட்ட கன்சீலரோட ஷேட் நான் இங்கே உங்களுக்கு என்னுடைய நெக்கில் ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி ரொம்ப லைட்டராகவோ என் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகாத மாதிரியான ஒரு கலர் கிடையாது. இந்த மாதிரி மேட்ச் ஆகிற ஒரு ப்ராடக்ட். இதை விட ஒரு ஷேட் லைட்டர் இல்லைனா ஒரு ஷேட் டார்க்கராக இருக்கிற மாதிரியான கலர்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு செட் ஆகாத மாதிரியான ஒரு கலர் எடுத்துகிட்டு எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது தான் என்ன பண்ணாலும். இப்போ நான் வந்து ஃபவுண்டேஷனாக இந்த ஷேட் வந்து எடுத்திருக்கேன், இது வந்து கொஞ்சம் லைட்டராக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஷேட், இந்த மாதிரியான ஒரு கன்சிலர் ஷேடுக்கு மேலே போடும்போது ஒரு லைட்டான ஒரு பிரைட்னஸ் வரும். அண்ட் சில ப்ராடக்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ அப்படி ஆக்சிடைஸ் ஆகும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுடைய மேக்கப் வந்துட்டு செட்டில் ஆகிடும். ஸோ நான் கொடுக்குற செகண்ட் டிப் என்னன்னா ப்ராப்பரான ஷேட் ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் யூஸ் பண்ணுங்க. தப்பான லைட்டரான ஷேடோ இல்லை ரொம்ப டார்க்கரான ஷேடோ யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்துட்டு டார்க்கா இல்லைனா கிரேயா இல்லைனா டிஸ்கலர்டாக தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப லைட்டரான ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னுடைய ஃபேஸில் கொஞ்சமாக பிரைட்னஸ் தரதுக்கு என்னோட இந்த சீக்ஸோட டாப் பார்ட், மூக்கு, நெத்தி, சின்னில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இதை பிளெண்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டே இருக்கும்போது ஈஸியாக இருக்கும், எடுத்து உங்கள் முகத்தில் வச்சு பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து அதனுடைய டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு தெரியும், நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்றது தெரியும், உங்களுக்கு எந்த டெக்னிக் எந்த அப்ளிகேட்டரில் யூஸ் பண்ணுறது, எந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுது அப்படின்றதுலாம் தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது எல்லாத்தையும் பவுடர் வச்சு செட் பண்ணிட போகிறேன். பவுடர் வச்சு செட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஒரு பிக்மெண்ட் இருக்க பவுடர் யூஸ் பண்ணலாம், ஒயிட் பவுடர் யூஸ் பண்ணலாம், எல்லோ பவுடர் யூஸ் பண்ணலாம், எது வேணால் யூஸ் பண்ணலாம். எனக்கு பர்சனலாக ஒயிட் பவுடர்ஸ் யூஸ் பண்ண பிடிக்கும். மெயினாக எங்கே நான் ஜாஸ்தி பவுடர் அப்ளை பண்ணுவேன்னா ஹைலைட்டர் கன்சீலர் போட்டேன் பார்த்தீங்களா, பளிச்சுன்னு இருக்க கன்சீலர், அந்த இடத்துல வந்துட்டு இந்த பவுடரை நான் வந்து போட்டு அப்ளை பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் ஸ்கின்ல இப்போ சன்ஸ்க்ரீன் இருக்குது, மாய்ஸ்சரைசர் இருக்குது, சீரம் இருக்குது, மேலே ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் கன்சீலர்ஸ் இதெல்லாம் இருக்குது பவுடரோடு சேர்த்து. நீங்கள் இதை போட்டால் மட்டும்தான் தெரியும் எவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்றது. எவ்வளோ போட்டால் லைட் வெயிட்டாக இருக்குன்றது கூட நீங்கள் உங்கள் முகத்தில் போட்டால் மட்டும்தான் தெரியும். நான் இப்போ வந்து சொல்லுவேன் எனக்கு லைட் வெயிட்டாக இருக்குன்னு, ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பழகிடுச்சு. அண்ட் உண்மையாகவே லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஹெவி கவரேஜ் எப்படி இருக்கும், ஹெவி லுக் எப்படி இருக்குன்றது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன், நானே போட்டிருக்கேன். ஸோ அப்படின்னும் போது எனக்கு தெரியும். இது வந்து நான் ப்ராடக்ட் குவான்டிட்டி கம்மி, எடுத்திருக்க அளவு கம்மி, மெயினாக ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணது. ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா எக்ஸஸ் ப்ராடக்ட்லாம் வந்து ஸ்பஞ்சில் வந்துடும். ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான பிளெண்டிங் மட்டும்தான் இருக்கும். இது ஒரு நேச்சுரல் சீம்லெஸ் லுக்கிங் லுக், டே லுக் வந்துட்டு இது ப்ராப்பரான ஒரு லுக்காக இருக்கும். இப்போ நான் வெறும் என்னோட ஐப்ரோஸ் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு லிப் பாம் மட்டும் போட்டேன்னா உங்களுக்கு வந்து ஏதோ இது ஒரு நோ மேக்கப் லுக் மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா குவிக்காக போயிட்டு என்னோட ஐப்ரோஸ் முடிச்சுட்டு என்னுடைய ஃபேஸ் மேக்கப் கொஞ்சமாக ஏதாவது, ஃபேஸ் மேக்கப் கிடையாது, லிப்ஸ் அண்ட் ஐஸ் கொஞ்சமாக ஏதாவது முடிச்சுட்டு வந்துடுறேன். முடிச்சுட்டு இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஃபேஸ் மேக்கப் வந்து கிரேயாகவும் பேட்சியாகவும் டிஸ்கலர்டாகவும் தெரியாமல் இருக்கிறதுக்கு.
ஸோ கைஸ், இது என்னுடைய ஃபைனல் லுக். என்னுடைய முகம் நேச்சுரலாக எப்படி இருக்கும், எங்கே என்ன மாதிரியான ஒரு அண்டர்டோன் கலரில் இருக்குமோ அதே மாதிரி என்னுடைய மேக்கப் பேஸ் நான் பில்ட் பண்ணிப்பேன். அது இன்னும் அண்டர்டோன்ஸ் அது இதுன்னு இன்டெப்த்தாக போகும். நான் என்னுடைய அப்கமிங் வீடியோஸில் எதுலையாவது ஒன்றுத்தில் அண்டர்டோன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு வந்து எலாபரேட்டடாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் தேர்டாக நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன், நல்ல உங்களுடைய ஸ்கின் வந்துட்டு அந்த மாதிரி டிஸ்கலர்டாக தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது, கண்டிப்பாக உங்களுடைய ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் நான் சொல்லுவேன். பட் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த கிரேனஸ் இஷ்யூ உங்களுக்கு தெரியவே தெரியாது. நிறைய பேர் யோசிச்சுட்டு கேட்குற ஒரு விஷயம், ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணாலோ இல்லைனா ஷேவ் பண்ணாலோ, ரிமூவ் ஆஸ் இன் லைக் வேக்சிங் இல்லைனா த்ரெட்டிங் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா வளரும்போது டார்க்காக திக்காக வளருமா அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. அது அந்த மாதிரி கிடையாது. டார்க்காக திக்காக வளராது. நம்ம ஃபேஷியல் ஹேரோட டெக்ஸ்சர் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக தான் இருக்கும். ரொம்ப ரேரான ஆளுங்களுக்கு தான் வந்து கோர்ஸாக இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் வளரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க்காக திக்காக வளர்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஜென்ஸ்க்கு வளர்கிற மாதிரி இருக்காது. கண்டிப்பாக உங்கள் ஃபேஷியல் ஹேர் வந்துட்டு கொஞ்சம் திக்காகவும் ஹார்டாகவும் பிளாக்காகவும் இருக்குது ஆல்ரெடி அப்படின்னா நீங்கள் வந்து த்ரெட்டிங் வேக்சிங் அந்த மாதிரி ரூட்லேருந்து எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக தான் இருக்குது, நார்மலாக இருக்குது, சைட்லேருந்து பார்த்தாலாம் தான் தெரியுதுன்னா நீங்கள் ஷேவிங் தாராளமாக பண்ணிக்கலாம். ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக வீட்டிலே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபேஸ் பேஸ் பில்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா செம ஃப்ளாலஸாக இருக்கும். அந்த ஒரு கிரேனஸ் இஷ்யூ உங்களுக்கு தெரியாது. ஸோ மேக்கப் பண்ணுறீங்க, உங்கள் பேஸில் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, கிரே ஆகுது, டார்க் ஆகுது, டிஸ்கலர்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த 3 விஷயம் பண்ணலாம். லாஸ்ட்டாக ஒரே வாட்டி சொல்லிடுறேன். கலர் கரெக்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். கலர் கரெக்டிங் ஸ்டெப்ஸ் வந்து இன்கார்பரேட் பண்ணுங்கள் உங்களோட ரொட்டீனில். செகண்ட், ப்ராப்பரான ஷேட், ஃபவுண்டேஷன், கன்சீலர் இதெல்லாம் வந்து பிக் பண்ணிக்கோங்க. தேர்ட், உங்கள் ஃபேஸில் இருக்க ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் பிபி க்ரீம், சிசி க்ரீம் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள், அதில் இருக்க பிக்மெண்ட் உங்கள் ஸ்கின் டோனுக்கு கரெக்டாக செட் ஆகுது, நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னா ப்ளீஸ் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃபவுண்டேஷன், கன்சீலராக நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். பிபி க்ரீம், சிசி க்ரீம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக கலர் கரெக்ஷன் இம்பார்ட்டன்ட். இப்போ கலர் கரெக்டர் மட்டும் போட்டுட்டு பிபி க்ரீம் நான் போடலாமா, அது வந்து போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பத்தாது. ஸோ ஒரு கலர் கரெக்டர், ஒரு கன்சீலர், அப்புறம் நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு பதிலாக பிபி க்ரீம், சிசி க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைட் வெயிட் ஃபவுண்டேஷன்ஸ், லைட் வெயிட் கன்சீலர்ஸ் நீங்கள் உங்களுடைய ரொட்டீனில், நீங்கள் உங்களுடைய கிட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டும் பார்க்க அழகாக இருக்கும், குவாலிட்டி ப்ராடக்ட்ஸாகவும் இருக்கும், ஸ்கின்னுக்கு அந்த அளவுக்கு டேமேஜும் இருக்காது. ஸோ இதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு தர விரும்புகிற சில டிப்ஸ். இந்த 3 ப்ராப்ளம் நீங்கள் கரெக்டாக காம்பேட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் மேக்கப் போட்டிங்கனாலே கண்டிப்பாக அந்த கிரேனஸ் இஷ்யூ, டிஸ்கலர்ட் இஷ்யூ அதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது. பயங்கரமாக ஆக்சிடைஸ் ஆகக்கூடிய ஃபவுண்டேஷன் கூட நீங்கள் ப்ராப்பராக கலர் கரெக்ட் பண்ணிவிட்டு அதை கன்சீல் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அழகாக உங்கள் ஸ்கின்னில் வந்து உட்காரும். ஸோ கன்சிடர் இன்கார்பரேட்டிங் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுடைய ரொட்டீனில் இன்கார்பரேட் பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ ஷார்ட் டைம் கைஸ். ஹாய் தீபிகா, ஜனனி அண்ட் பிரசன்னா. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். என்னுடைய வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி. உங்களோட பேரும் நான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் ஷார்ட் அவுட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நேமோட பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நேமோட பண்ணுங்கள். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.